Good morning students. 11th Chemistry Unit 12 Basic Concepts of Organic Reactions. Children, in this unit your reduced portions are now which are the topics you have to study is, that is 12.1, 12.1.1, 12.1.2, 12.1.3 and 12.1.5. We shall see the introduction to these basic concepts of organic reactions. A chemical reaction can be treated as the process by which some existing bonds in the reacting molecules are broken. So the existing bonds in the reacting molecules அது break ஆகும் and the new bonds are formed. And the existing one break ஆகி புதிய bond உருவாகும். That is chemical reaction. A reactant is converted to product. இங்கே என்ன நடக்குது during the chemical reaction? Chemical reaction is nothing but transfer of electron. The chemical reactionல என்ன நடக்குது அப்படின்னா, reactant is converted into product. reactantல இருந்து product கிடைக்குது. This conversion involves one or more steps. So இந்த conversion வந்து ஒன்று இல்லைனா அதற்கு மேற்பட்ட ஸ்டெப்ஸில் நடக்கலாம். Now you see substrate and the reagent. நம்ம ஒரு பொருள், அதாவது அந்த ரியாக்ஷன் நடக்கிறதுக்கு நம்ம எடுத்திருக்கக்கூடிய அந்த பொருளை தான் நம்ம சப்ஸ்ட்ரேட் அப்படின்னு சொல்லுவோம். அதை எதனுடைய முன்னிலையிலோ அது எதனோடையோ சேர்த்து அந்த ரியாக்ஷனை நடக்க வைப்போம் இல்லையா, அதை நம்ம reagent அப்படிங்கிறோம். So then we are getting intermediate state or transitional state. அந்த ஃபார்முக்கு வந்து then we are getting the product. So reactant to product. Here the substrate is an organic molecule which undergoes chemical change. The reagent which may be organic, அந்த நம்ம எடுத்துருக்கோம் இல்லையா reagent, the reagent can be ஆர்கானிக்காக இருக்கலாம் இல்லைனா இன்ஆர்கானிக்காக இருக்கலாம், ஆர் எனி ஏஜெண்ட் லைக் ஹீட், ஃபோட்டான்ஸ், இந்த மாதிரி கேன் பி எனி திங் that brings about the chemical change. ஸோ இந்த மாதிரி அதை சூடுபடுத்தும் போதோ இல்லை வெளிச்சத்துலையோ அந்த மாதிரி அந்த ரியாக்ஷனை நடைபெற செய்யும்போது it brings a chemical change. Many chemical reactions are depicted in one or more simple steps. அதாவது நிறைய ரியாக்ஷன்ஸ் வந்து ஒரு குறிப்பிடக்கூடிய அளவில் ஒன் ஆர் மோர் ஸ்டெப்ஸில் நடக்கும். ஈச் ஸ்டெப் பாசஸ் த்ரூ த அண்ட் எனர்ஜி பேரியர். ஸோ ஒவ்வொரு ஸ்டெப்புமே எது அண்டர்கோ ஆகும் அப்படின்னா எனர்ஜி பேரியர், எனர்ஜி தடை நடக்கும். லீடிங் டு த ஃபார்மேஷன் ஆஃப் ஷார்ட் லிவ்டு இன்டர்மீடியேட். அதாவது ஷார்ட் லிவிங், குறைந்த காலமுள்ள வாழக்கூடிய ஒரு இன்டர்மீடியேட் கிடைக்கலாம், ஆர் டிரான்சிஷன் ஸ்டேட்டாகவும் இருக்கலாம். ஸோ தீஸ் சீரீஸ் இது தொடர்ச்சியாக நடக்கும், இந்த ஸ்டெப்ஸ் தொடர்ச்சியாக நடக்கும்போது அதை நம்ம கலெக்டிவ்லி represents the chemical reactions change. மொத்தமாக ஹோல் ஸ்டெப்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதைத்தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், மெக்கானிசம் ஆஃப் த ரியாக்ஷன். ஸோ மெக்கானிசம் அப்படிங்கிறது ஒன் ஆர் டூ சிங்கிள் ஸ்டெப்பில் நடக்காமல் சீரியஸ் தொடர்ச்சியாக நடக்கக்கூடிய ஸ்டெப்ஸில் கிடைக்கக்கூடியது தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், மெக்கானிசம் ஆஃப் த ரியாக்ஷன் அப்படிங்கிறோம். ஸோ அதில் நெக்ஸ்ட் we shall see the fundamental concept in organic reaction mechanism. ஸோ இதில் மிகவும் அடிப்படையான கான்செப்ட் என்ன அப்படின்னா, ஆல்ரெடி we have seen that is flow of electron. the chemical change அப்படிங்கிறது என்ன அப்படின்னா flow of electron சேஞ்சை தான் நம்ம சொல்கிறோம். அடுத்து நமக்கு அதில் கிடைக்கக்கூடியது ஒரு இன்டர்மீடியேட் உருவாகும். ஸோ த டைரக்ஷன் ஆஃப் த ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான், அதை எந்த டைரக்ஷனில் இந்த எலக்ட்ரான் ஃப்ளோ ஆகுதோ அதை கர்வ்டு ஆரோ, சி திஸ் இஸ் த கர்வ்டு வளைந்த ஆரோவை சிம்பலைஸ் பண்ணுறோம். த மூமெண்ட் ஆஃப் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இஸ் ரிப்ரசன்டட் பை டபுள் ஹெட்டட் ஆரோ. ஸோ இந்த அதாவது ஒரு ஜோடி அந்த ரெண்டு எலக்ட்ரானுமே அங்கேருந்து மூவ் ஆகும்போது அதை வந்து டபுள் ஹெட்டட் ஆரோ அப்படி
கேர்வ்டு ஆரோ போட்டு இதில் டபுள் ஹெட்டட்னா ரெண்டு பக்கமும் இதில் ரெண்டு எலக்ட்ரான் மூவ் ஆகிருக்குது அப்படிங்கிறத குறிக்கக்கூடியதான் என்னது டபுள் ஹெட்டட் ஆரோ விச் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் த நெகட்டிவ் அண்ட் எண்ட்ஸ் வித் ஆட்டம் விச் த எலக்ட்ரான் நீட்ஸ் டு பி டிரான்ஸ்ஃபர்டு. எங்கே இந்த எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் ஆக போகுதோ நெகட்டிவில் தொடங்கி எங்கே இந்த எலக்ட்ரான்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆக போகுதோ அங்கே வர முடியும். ஸோ எங்கேருந்து எங்கே போனது அப்படிங்கிறத இந்த கர்வ்டு ஆரோ வச்சு நம்ம பாயிண்ட் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு ஃபிஷன் ஆஃப் அ கோவலன்ட் பாண்ட். ஃபிஷன் ஆஃப் அ ஃபிஷன் அப்படின்னா என்னது பிரேக்கிங். அதே நேரத்தில் ஃபியூஷன், த ஃபியூஷன் அண்ட் ஃபிஷன் இஸ் அ ஜஸ்ட் ஆப்போசிட் ஒன். ஃபியூஷன் அப்படின்னா சேருதல், ஃபிஷன் அப்படின்னா பிரேக்கிங் பிளவுறுதல். ஸோ கோவலன்ட் பாண்ட், ஃபிஷன் ஆஃப் அ கோவலன்ட் பாண்ட் அப்படின்னா என்னன்னு பார்க்க போகிறோம். திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இந்த இந்த டைப் ஆஃப் பாண்ட் ஃபிஷன். இந்த பாண்டு உடையிறதுல வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு தான் என்னது ஃபிஷன் கோவலன்ட் பாண்ட். இதில் 2 types of steps are there. First one is homolytic bond fission. Second one is heterolytic cleavage. Homolytic cleavage, heterolytic cleavage. Now we shall see what is homolytic and heterolytic. Now you see homolytic bond fission அப்படிங்கிறதா first type of bond fission. So homo is nothing but equal, lysis is breaking. So equal-ஆ break ஆகிறது தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் homolytic fission. So in organic chemistry the bonds are formed by equal sharing of electron. So அதுக்கு முன்னாடி we should know what is covalent bond. Covalent bond ஏன்னா fission of a covalent bond, covalent bond எப்படி பிரேக்கிங் ஆகுது அப்படிங்கிறத பற்றி படிக்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும், கோவலன்ட் பாண்டுனா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். ஸோ வாட் இஸ் கோவலன்ட் பாண்ட்? இன் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி த பாண்ட்ஸ் ஆர் ஃபார்ம்டு பை ஈக்குவல் ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான். அது ஈக்குவலாக எலக்ட்ரானை ஷேர் பண்ணி உருவானதுக்கு தான் என்னது கோவலன்ட் பாண்டு. நவ் யூ சி we have one x here and y here. ஸோ இந்த எக்ஸிலிருந்து ஒரு எலக்ட்ரானும் ஒய்விலிருந்து ஒரு எலக்ட்ரானும் ஈக்குவலாக ஷேர் பண்ணி இந்த பாண்டு உருவானது. இதை நம்ம கோவலன்ட் பாண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ when the bond breaking equally the x takes its electron and the x வந்து அந்த எலக்ட்ரானை எடுத்துக்கிடுச்சு. இந்த பாண்டு ஈக்குவலாக பிரேக் ஆகும்போது இங்கே ஒரு எலக்ட்ரான் இருக்குது, இங்கே ஒரு எலக்ட்ரான் இருக்குது. ஸோ ஈக்குவலாக இங்கே உடையும் போது இந்த ஒரு எலக்ட்ரான் ஒய்க்கும் இன்னொரு எலக்ட்ரான் எக்ஸுக்கும் போகும். அப்போ எக்ஸுக்கு போகக்கூடிய அந்த எலக்ட்ரான் எக்ஸ் டேக்ஸ் த எலக்ட்ரான் அண்ட் த ஒய் டேக்ஸ் இட்ஸ் எலக்ட்ரான், தட் இஸ் இதை வந்து எக்ஸ் டாட் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு இன்டர்மீடியேட் ஃபார்ம்டு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஃப்ரீ ரேடிக்கல். ஸோ இந்த எலக்ட்ரான் வந்து இங்கே ஒரு டாட்டாக இருக்கும். அதே மாதிரி ஒய் பக்கம் போகக்கூடிய அந்த எலக்ட்ரான் வந்து ஒய் டாட்டாக இருக்கும். ஓகே, ஸோ இதில் உள்ள என்னது பார்த்தோன்னா கோவலன்ட் பாண்ட் இஸ் பிரேக்கிங் செமிட்ரிக்கலி, ஈவனாக சமமாக பிரேக் ஆகும். ஈக்குவல் ஷேரிங் ஆஃப் பாண்ட், தட் இஸ் எலக்ட்ரான் ஈக்குவலாக ஷேர் ஆகும். இந்த பக்கம் ஒரு எலக்ட்ரான், அந்த பக்கம் ஒரு எலக்ட்ரான். ஸோ தேர்ட் ஒன் இஸ் ஹைலி ரியாக்டிவ் ரியாக்ஷன்ஸ் இன்டர்மீடியேட் அப்டெயின்ட். ஒரு இன்டர்மீடியேட் வந்து உருவாகும் அப்படின்னு சொன்னல, இன்டர்மீடியேட் உருவாகும் அப்படின்னு சொன்னலையே, அதுதான் ஃப்ரீ ரேடிக்கல். நெக்ஸ்ட் வந்து யூஸ் ஃபிஷ் ஹூக் ஆரோ டு ரிப்ரசன்ட் ஹோமோலிட்டிக் ஃபிஷன். இந்த ஹோமோலிட்டிக் ஃபிஷனில் வந்து ஃபிஷ் ஹூக், அதாவது மீன் முள்ளு மாதிரி, மீன் முள்ளு மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஆரோ மார்க் கொடுக்குறோம். அதுதான் ஹாஃப் ஹெட்டட் ஆரோ, ஃபிஷ் ஹூக். மீன் பிடிக்கிற அந்த ஹூக் மாதிரி இருக்கும், பாதி ஒரு பக்கம்தான் அந்த ஹெட் இருக்கும். ஸோ அதை வச்சு நம்ம ஹோமோலிட்டிக்கில் we are symbolizing. Next we shall see few examples in homolytic fission. Now for example Br2, that is bromine, Br and Br. ஸோ இங்கேருந்து ஒரு எலக்ட்ரான், இங்கேருந்து ஒரு எலக்ட்ரான். ஸோ இது பிரேக்கிங் நடக்கும்போது செமிட்ரிக்கலாக நடக்குது. ஒரு எலக்ட்ரான் இந்த பிஆருக்கும் இன்னொரு எலக்ட்ரான் இந்த பிஆருக்கும் போகுது. இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஃபோட்டான் லைட் முன்னிலையில் இது நடக்குது. ஸோ நமக்கு என்ன கிடைக்குது, ப்ராடக்ட்டு 2Br கிடைக்குது.
அடுத்த எக்ஸாம்பிள் CH3CH டபுள் பாண்ட் CH2. ஸோ இந்த இடத்துல நமக்கு இந்த பாண்டு கிளீவேஜ் நடக்குது. அப்படி நடக்கும்போது இந்த பக்கம் CH2 டாட் இது ஒரு இந்த பக்கம் ஒரு எலக்ட்ரானும் CH டாட்னு போடுவோம், அந்த பக்கம் ஒரு எலக்ட்ரானும் போகும். அடுத்து தேர்ட் எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா ஹியர் ஆல்சோ த மாலிகூல்ஸ் ஆர் நாட் ஈக்குவல். இங்கே பார்த்தோம் அப்படின்னா இந்த மாலிகூல்ஸ் வந்து ஈக்குவலாக இல்லை. இந்த பக்கம் Cl இருக்குது, இங்கே CH2 இருக்குது, ஈக்குவலாக இல்லை. அப்படி இருந்தாலும் இந்த பக்கம் சிமெட்ரிக்கலாக பிரேக் ஆகி Clக்கு ஒரு எலக்ட்ரான், அதாவது Cl ஃப்ரீ ரேடிக்கலாகவும் CH2 ஃப்ரீ ரேடிக்கலாகவும் மாறுது. நெக்ஸ்ட் we shall see the heterolytic cleavage. See the just like a homolytic cleavage, heterolytic cleavage is an unequal breaking. அங்கே வந்து ஈக்குவலாக பிரேக்கிங் ஆகும் ஹோமோவில், இங்கே வந்து என்ன ஆகும் unequal breaking நடக்கும். ஸோ unsymmetrical breaking here when it breaks one of them takes the entire electron. அங்கே வந்து இந்த எலக்ட்ரான் வந்து ஈக்குவலாக ஷேர் ஆக்கப்பட்டது. பட் ஹியர் வந்து இந்த பிரேக்கிங் நடக்கும்போது ஏதாவது ஒன்று தான் அந்த மொத்த எலக்ட்ரான், இங்கே 2 எலக்ட்ரான் இருக்குன்னா ரெண்டையுமே ஏதாவது ஒன்று தான் எடுத்துக்கிறோம். நான் ஒய் எடுத்துக்கிறலாம், அப்படி இல்லைன்னா எக்ஸ் எடுத்துக்கிறலாம். அப்படி இதை வந்து கம்ப்ளீட் ஆரோவால் நம்ம ரிப்ரசன்ட் பண்ணுவோம். வேறஸ் ஹோமோலிட்டிக்கில் ஒன் சைடட் ஆரோ, ஒன் ஹெட்டட் ஆரோ, ஃபிஷ் ஹூக். ஆனால் இங்கே வந்து கம்ப்ளீட் ஆரோ. அப்படி ஏதாவது ஒன்று எடுக்கும்போது அயான்ஸ் கிடைக்கும் நமக்கு, எக்ஸ் அயான், ஒய் அயான், தட் இஸ் பாசிட்டிவ் அயான், நெகட்டிவ் அயான். So gives rise to cation and anion. If Y is taking, then Y will be negative. So இந்த 2 எலக்ட்ரானையும் மொத்தமாக ஏதாவது ஒன்று எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. So which is taking, that will come the negative ion. இங்கே you see here Y is taking the 2 electrons, so Y became the negative ion. Suppose X is taking, X will be the negative ion. So who will be going to take the நெகட்டிவ் சார்ஜ்? இப்போ ஏதாவது ஒன்று எடுத்துக்கிறலாம் அப்படின்னு பார்த்தோம். பட் ஹூ வில் டேக் த சார்ஜ் ஹியர்? ஸோ எதுக்கு பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குதுன்னா த ஒன் விச் இஸ் கேரிங் மோர் நெகட்டிவ் சார்ஜ் வில் டேக் த எலக்ட்ரான். ஸோ அந்த 2 மாலிகூல்ஸில் எந்த மாலிகூல்ஸ் நெகட்டிவ் சார்ஜ் அதிகமாக இருக்குதோ தே வில் டேக் இட். நவ் யூ சி Cl. இப்போ கார்பன் இருக்குது, குளோரின் இருக்குது. we know the chlorine got more negative, so chlorine will take the அந்த 2 எலக்ட்ரானையும் எடுத்துக்கிறோம். ஸோ தேர்ஃபோர் எடுத்துக்கிட்டது வந்து நெகட்டிவ் சார்ஜாகவும் மற்றது பாசிட்டிவாகவும் இருக்கும். ஸோ தேர்ட் எக்ஸாம்பிள்ஸ் ஆர் ஹியர் CH3CH2 OH இருக்குது. ஸோ ஹியர் ஐ ஹாவ் ரிட்டன் த எலக்ட்ரோநெகட்டிவ் பாயிண்ட்ஸ் எழுதியிருக்கேன். CH2க்கு எலக்ட்ரோநெகட்டிவ் பாயிண்ட்ஸ் வந்து 2.5, ஃபார் O 3.5, ஃபார் Hக்கு 2.1. ஸோ இதில் எதுக்கு அதிகமான நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது? ஆக்சிஜனுக்கு இருக்குது. ஸோ இங்கே நம்ம ஆக்சிஜனு இங்கே தான் இந்த பிரேக்கிங் நடக்கும். ஸோ இந்த O வந்து இந்த நெகட்டிவ் சார்ஜ் எடுத்துக்கிறோம். ஸோ CH3CH2 O மைனஸ் ஈத்தாக்சைடு அயான். ஸோ எத்தனால் எடுத்திருக்கோம், நமக்கு அது வந்து அந்த O வந்து அந்த சார்ஜ் எடுத்துக்கிறதுனால ஈத்தாக்சைடு அயானாக மாறுது. ஸோ திஸ் இஸ் வாட் த ஹோமோலிட்டிக் அண்ட் ஹெட்டிரோலிட்டிக் கிளிவேஜ். ஸோ நெக்ஸ்ட் we shall see the hybridization of carbon in carbocation. அதாவது கார்போகேட்டையானில் உள்ள கார்பனின் ஹைப்ரிடைசேஷனை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ we might have heard this word hybridization. What is hybridization? In biology and other subjects we might have learned. When we go to buy fruits and vegetables, we say this is hybridized, this is hybridized. What is hybridized அப்படிங்கிறதுனா அதனுடைய கலப்பு, மிக்சிங். ஸோ see, in a carbocation, the carbon bearing positive charge is sp2 hybridized, and hence it has a planar structure. அந்த கார்போகேட்டையானில் அந்த உள்ள அந்த கார்பன் வந்து sp2 hybridized. அதனால் அது என்ன ஸ்ட்ரக்சரில் வடிவத்தில் இருக்குது? பிளேனார் வடிவத்தில் இருக்குது. இந்த reaction involving such as carbocation, the attack of negatively charged species, nucleophilic is taking place. So nucleophilic na enna? High affinity for nucleus, positive loving. அப்போ அது வந்து எப்படி இருக்கணும்? நெகட்டிவாக இருக்கணும்.
Now you see the structure here. There are three structures are given. The first one is shape of carbocation. இதுதான் என்னது அதனுடைய கார்போகேட்டையான் CH. ஸோ இதில் இந்த கார்போகேட்டையானில் இந்த கார்பன் வந்து sp2 ஹைப்ரிடைஸ்ட், இந்த ஹைட்ரஜன் வந்து s ஹைப்ரிடைஸ்ட். ஸோ எங்கே இந்த ஓவர்லாப்பிங் நடக்குது அப்படின்னா இந்த sp2 ஹைப்ரிடைஸ்டுக்கும் இந்த s ஹைப்ரிடைஸ்டுக்கும் இடையில நடக்குது. அதனால தான் இதுக்கு பேர் என்னது sp2s ஓவர்லேப் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ the carbocation are generally pyramidal in shape. இது பிரமிட் வடிவத்தில் இருக்குது. And the lone pair occupies one of the sp3 hybridized orbitals. An alkyl free radical may be either pyramidal or planar. இது பிரமிடலா இல்லை பிளேனாரில் இருக்கலாம். The second one is shape of carbanion. இங்கே என்ன பார்த்தோம் கார்போகேட்டையான், அதாவது இங்கே கார்பன் வந்து பாசிட்டிவாக இருக்குது. whereas this carbanion அப்படின்னா கார்பன் நெகட்டிவ் சார்ஜ் இருந்தால் அது என்னது கார்பனையான். The carbon positive charge, when in this carbon is positive, this is carbocation, positive charge. So we shall see the shape of the carbocation. So this is sp3 hybridized. When it is carbocation, it is sp3 hybridized, and this hydrogen is s hybridized. So where the overlap is taking place between the sp3 hybridized and s hybridized, the overlap is possible here. And this is also pyramidal shape. And the next one is shape of carbon radical. Carbon radical அப்படின்னா just now we saw அந்த free radical, அதாவது அந்த எலக்ட்ரான் வந்து ஃப்ரீ ரேடிக்கலாக இருக்கும். அதை தான் நம்ம கார்பன் ரேடிக்கல் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து எலக்ட்ரான். ஸோ இங்கே என்ன நடக்குது, இந்த கார்பன் வந்து sp2 hybridized, this hydrogen வந்து s hybridized. So the overlap takes place here between sp2 hybridized and s hybridized. Overlaps happens here. This can be pyramidal or planar shape. So here you see the relative stability of alkyl carbocation and carbon ions are given. அதாவது அதனுடைய stability is given. So here you see this is alkyl group. CH3 இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு alkyl group. இங்கே 3 மெத்தில் இருக்குது, இங்கே 3 மெத்தில் இருக்குது. இது வந்து ஸ்டெபிலிட்டி வந்து எப்படி இருக்குது, அதிகமாக இருக்குது. ஸோ இங்கே டைமெத்தில் 2 மெத்தில் இருக்குது, அதுக்கு வந்து இந்த 3 மெத்திலோட கொஞ்சம் குறைவாக இருக்குது. இங்கே ஒரே ஒரு மெத்தில் இருக்குது, இதுக்கு வந்து டைமெத்திலை விட இது குறைவாக இருக்குது, மெத்திலுக்கு வந்து அதை விட குறைவாக இருக்குது. ஸோ த ரிலேட்டிவ் கார்போகேட்டையானுடைய ஸ்டெபிலிட்டி ஆர்டர் மெத்திலுக்கு குறைவாக இருக்குது, அதை விட 1 மெத்திலுக்கு 2 மெத்தில் 3 மெத்திலுக்கு it keeps on increasing. So whereas the relative stability of carbon ion, இந்த நெகட்டிவ் சைடு பார்த்தோம் அப்படின்னா இந்த மெத்தில் இருக்கு வந்து அதிகமாக இருக்குது, அதை விட குறைவாக 1 மெத்திலுக்கு, அதை விட குறைவாக 2 மெத்திலுக்கு, அதை விட குறைவாக 3 மெத்திலுக்கு. ஸோ எனர்ஜி required to bring about homolytic splitting is greater than that of homolytic splitting. இந்த எனர்ஜி எதுக்கு அதிகமாக தேவைப்படுது அப்படின்னா ஹோமோலிட்டிக் ஸ்பிளிட், எதை விட அதிகமாக ஹெட்டிரோலிட்டிக் ஸ்பிளிட்டை விட ஹோமோலிட்டிக் ஸ்பிளிட்டுக்கு அதிகமாக தேவைப்படுது. The next topic is nucleophiles and electrophiles. This is very interesting. See, nucleophiles is nothing but nucleus loving. What is nucleus? Positive charged. So பாசிட்டிவ் சார்ஜை விரும்பக்கூடியதாக என்னது nucleophiles are reagent that has high affinity for electropositive. அதுக்கு என்ன தன்மை இருக்குதா, அஃபினிட்டினா விருப்பம். ஸோ பாசிட்டிவ் சென்டரை விரும்பக்கூடிய தன்மை உண்டு. They possess an atom has an unshared pair of electron. அதுக்கு என்ன இருக்குமா, unshared, ஷேர் பண்ணாத எலக்ட்ரான்ஸ் இருக்கும். And hence it is in search for an electropositive, அதாவது ஷேர் ஆகாத லோன் பேர் இருக்கும். அப்போ ஸோ they are in search for the electropositive center.
where it can have an opportunity to share. எங்கே அதனால் இந்த எலக்ட்ரானை ஷேர் பண்ணிக்கிற முடியும். to form a covalent bond. ஸோ அதுக்கிட்ட ஷேர் ஆகாத எலக்ட்ரான் இருக்கிறதுனால they are in search. அது தேடும். எதை தேடும்? எலக்ட்ரான் பாசிட்டிவ் சென்டரை தேடும், அங்கே உள்ள அந்த பாசிட்டிவ் எலக்ட்ரானுக்காக. ஸோ அப்படி ஷேர் பண்ணி அது என்னது கோவலன் பாண்டை உருவாக்கி கொள்ளும். அண்ட் கெட் ஸ்டெபிளைஸ்ட், அதனால் அதனுடைய நிலைப்புத்தன்மையை அது பெற்றுக்கொள்ளும். தே ஆர் யூஸ்வலி நெகட்டிவ்லி சார்ஜ்ட். இப்போ தே ஆர் நியூக்ளியோஃபைல்ஸ், பாசிட்டிவை விரும்பக்கூடியது அப்படின்னா அது என்ன சார்ஜ் உடையதாக இருக்கும்? நெகட்டிவ்லி சார்ஜ் உடையதாக இருக்கும். ஆர் எலக்ட்ரான் ரிச் நியூட்ரல் மாலிகுல், ஆர் எலக்ட்ரான் அதிகமாக இருக்கக்கூடிய நியூட்ரல் மாலிகுல்ஸாக இருக்கும். தே கண்டெய்ன்ஸ் ஒன் ஆர் மோர் லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். இதுக்கு ஒரு குட் எக்ஸாம்பிள்ஸ் எதெல்லாம் இந்த நியூக்ளியோஃபைல்ஸ் அப்படின்னா ஆல் லெவிஸ் பேசஸ். ஸோ லெவிஸ் பேசஸ் ஆக்ட் அஸ் நியூக்ளியோஃபைல்ஸ். So the examples are given. Neutral molecules having unshared pair of electron. எதுக்கெல்லாம் இந்த நியூட்ரல் மாலிகுல்ஸ் எதுக்கெல்லாம் அன்ஷேர்டு எலக்ட்ரான் இருக்குது அப்படின்னா அமோனியா, அமீன்ஸ், அமைன்ஸ், வாட்டர், ஆல்கஹால், ஈத்தர்ஸ், ஹைட்ரஜன் சல்ஃபைடு அண்ட் தயால்ஸ். இது எல்லாமே என்னது? நியூட்ரல் மாலிகுல்ஸ் ஹேவிங் அன்ஷேர்டு பேர் ஆஃப் எலக்ட்ரான். அண்ட் வேறஸ் நெகட்டிவ்லி சார்ஜ் நியூக்ளியோஃபைல்ஸ் எல்லாம் எது அப்படின்னா குளோரைட்ஸ், புரோமைட்ஸ், அயோடைட்ஸ், ஹைட்ராக்சைட்ஸ், ஆல்காக்சைட்ஸ், கார்பாக்சிலேட்ஸ், சயனைட்ஸ். இது எல்லாமே என்னது? நெகட்டிவ்லி சார்ஜ்டு நியூக்ளியோஃபைல்ஸ். நெக்ஸ்ட் we shall see electrophiles. Same like that nucleophiles, electrophiles are எலக்ட்ரோ நெகட்டிவ் லவ்விங். அப்போ இது வந்து பாசிட்டிவ் சார்ஜ் உடையது, ஆனால் இது எதை விரும்பும்? நெகட்டிவ் லவ்விங். தீஸ் ரியேஜன்ஸ் ஆர் அட்ராக்டட் டுவோர்ட்ஸ் நெகட்டிவ்லி சார்ஜ் ஆர் எலக்ட்ரான் ரிச் சென்டர். தே ஆர் எய்தர் பாசிட்டிவ்லி சார்ஜ், அது எப்படிப்பட்டதாக இருக்கும்? பாசிட்டிவ் சார்ஜ் உடையதாக இருக்கும். ஆர் எலக்ட்ரான் டிஃபிஷியன்ட் நியூட்ரல். டிஃபிஷியன்ட் எலக்ட்ரான் குறைபாடுள்ள டிஃபிஷியன்ட் நியூட்ரல் மாலிகுல். ஆல் லெவிஸ் ஆசிட்ஸ். ஸோ அங்கே என்னது? லெவிஸ் பேஸ். ஸோ ஆல் லெவிஸ் ஆசிட்ஸ் ஆக்ட் அஸ் அ எலக்ட்ரோஃபைல். ஸோ எலக்ட்ரோஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லும்போது லெவிஸ் ஆசிட் ஷுட் கம் டு யுவர் மைண்ட். ஸோ நியூட்ரல் மாலிகுல்ஸ் லைக் tin chloride can also act as a electrophiles as it has a vacant d orbitals. இது neutral molecule but it can act as a electrophiles. So few examples are given. Neutral electrophiles are carbon dioxide, dichlorocarbene, aluminum chloride, boron trifluoride, ferric chloride. அடுத்து பாசிட்டிவ்லி சார்ஜ்டு எலக்ட்ரோஃபைல்ஸ் எல்லாம் எது அப்படின்னு பார்த்தோம்னா கார்போகேட்டயான்ஸ், புரோட்டான், ஆல்கைல் ஹலைட்ஸ், நைட்ரோசோனியம் அயான், nitronium ion. So all these are positively charged electrophiles. So see the important things to note. Children, human body produces free radicals when it is exposed to X-ray. ஸோ நம்ம உடம்பில் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் உருவாகும் எப்போ அப்படின்னா when it is exposed to X-rays. எக்ஸ்ரேஸுக்கு நம்ம உடம்பு எக்ஸ்போஸ் ஆகும்போது we get it this are cigarette smoke, industrial chemicals and air pollution. ஸோ எப்போல்லாம் நமக்கு இந்த ஃப்ரீ ரேடிக்கல் உருவாகும் நம்ம உடம்புல? ஏர் பொல்யூஷன் டைமில், இண்டஸ்ட்ரியல் கம்பெனிஸ், ஃபேக்ட்ரிஸ் அங்கே உள்ள அந்த கெமிக்கல்ஸ்னால, இல்லை ஸ்மோக் ஆர் சிகரெட்டு பிடிக்கிறதுனால, இல்லை எக்ஸ்ரே when we undergo எக்ஸ்ரே. ஸோ இந்த டைமில் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் நம்ம உடம்புல உருவாகும். ஸோ வாட் ஹேப்பன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா they increase the risk of many forms of cancer damage, the interior lining of blood vessels. blood vesselsல உள்ள அந்த உள்ள அந்த லைனிங் வந்து டேமேஜ் ஆயிரும் and lead to a high risk of heart attack possibility இருக்குது and stroke. body uses vitamins and minerals to counter the effects of free radical. இதை எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணலாம் அப்படின்னா விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் நம்ம உடம்புல அதிகமாகும் போது இதை நம்ம
சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ ஸ்பெஷலி ஃப்ரூட் கண்டெய்ன்ஸ் ஆன்டி ஆக்சிடெண்ட். ஏன் நம்ம அதிகமாக ஃப்ரூட்ஸ் சாப்பிடணும் அப்படின்னா ஆன்டி ஆக்சிடெண்ட் அதில் அதிகமாக இருக்கிறதுனால. ஸோ இட் டிக்ரீஸ் த எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஃப்ரீ ரேடிக்கல். நம்ம உடம்புல உள்ள அந்த ஃப்ரீ ரேடிக்கலை அது குறைக்கும். அதனால் வி கேன் ஈட் ஃப்ரூட் அண்ட் நியூட்ரலைஸ் தீஸ்.